श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 5வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகத்தில் 13வது ஸ்லோகம். சர்வகர்மாணி மனசா சந்நியாசாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். சர்வகர்மாணி மனசா சந்நியாசாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? வசி சுகம் வசி. வசின்னு சொன்னால் இந்திரியங்களை வசப்படுத்திய ஒரு மனிதன், இந்திரியங்களை வசப்படுத்திய ஒரு யோகி, யுக்தன், யோகத்தோடு கூடியவன். அவன் என்ன பண்ணுறான்னா தேஹி அப்படின்னு சொன்னால் அந்த புருஷன் மனசா மனத்தினாலும் சர்வகர்மாணி எல்லா கர்மங்களையும் சந்நியஸ்ய துறந்து சுகம் சுகமாக நவத்வாரே என்று சொன்னால் 9 வாயிலை உடைய இந்த சரீரம் புரே, இது ஒரு உலகம், இது ஒரு ஊர், இது ஒரு நகரம், இது ஒரு புரி. அப்புறம் என்ன சொல்கிறான்? ஜனக்புரி, நாகபுரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஷோலாபுரி, அது சொல்கிற மாதிரி இது ஒரு நவத்வாரே 9 வாயிலுடைய இந்த புரியில் நைவ குர்வன் ஒன்றும் செய்யாமலும் ந காரையன் எதையும் செய்விக்காமலும் ஆஸ்தே இருக்கின்றான் அப்படின்னு. அதாவது என்னப்பா, இந்த இந்திரியங்களை வசப்படுத்தியவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் இந்திரியங்கள் அவனுடைய வசத்தில் இருக்குது. அவனுக்கு என்ன, கை பெருமாளுக்காக பூ தொடுக்கிறது, காலு பெருமாள் கோயிலுக்கு நடந்து போகிறது, காது அவனுடைய புகழ் அவனுடைய பிரதாபங்களை கேட்டு மகிழ்கிறது, குணாதிசயங்களை கேட்டு மகிழ்கிறது. சரீரம் என்ன பண்ணுறது, அந்த பெருமாளை பற்றின அவன் அந்த கோவிலை நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி அழகாக பண்ணி தருது. அதுக்கப்புறம் நாக்கு படைத்த பலன் என்ன பண்ணுறது, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை எப்பொழுதும் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த உபகரணங்கள் இருக்கே, என்னது, பஞ்சேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படி சொல்கிறோமே, அந்த எல்லாமே அவனுடைய புகழ் பாடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனால் அதில் அவருக்கு என்ன இல்லை, இந்த சரி நவத்வாரே புரி அதில் இருக்கிற அந்த தேகிக்கு யோகியான யோகத்தில் வசப்படுத்தவன் யுக்தா யோகயுக்தா யோகினஹா யோகயுக்தா வசி தேஹி அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தையினால் பெருமாள் அந்த யோகத்தை கைகூடியவனுக்கு பேரெல்லாம் சொல்லின்னு இருக்கார். யோகயுக்தா அப்படின்னு சொன்னால் யோகத்தை கூடியவனுக்கு இந்திரியங்களை வசப்படுத்திய ஒரு தேகிக்கு என்ன பண்ணுறான், அவனுக்கு மனசாலையும் மனசால நிறைய வேலை செய்கிறான். அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்லாம் மனசால கற்பனை பண்ணிக்கிறான், அதை நிஜமாக செய்யணும்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் சர்வகர்மாணி எல்லா விதமான கர்மங்களையும் செய்கிறான். பெருமாளுக்கு என்ன சகல கைங்கரியம் செய்தாலும் அதனால் அவன் என்ன பண்ணல, அது அந்த இந்த சரீரத்தில் தான் இருக்கான். எல்லா கர்மாவையும் செய்தால் கூட இந்த நவத்வாரே புரி, இந்த 9 விதமான வாயில்கள் என்ன, 9 விதமான வாயில்கள் என்ன, மெய்வாய் கண் மூக்கு செவி சொன்னால் இந்த 5 இல்லாமல் சாப்பிட்றது 1, அதுக்கப்புறம் கண் பார்க்குறது 2, காது கேட்குறது 2, 2 4, வாய் 1 5, அப்புறம் மலத்வாரமும் நீர்துவாரமும் அது சேர்த்தா எல்லாமே 9 ஆச்சு. இந்த 9 ஓட்டை இருக்கிற 9 வழி இருக்கிற 9 வாயில்கள் இருக்கிற 9 ஓட்டை இருக்கிற குடம் அப்படி சொன்னாலும் சரி, 9 வாயில்களை உடைய ஒரு புரி நகரம் என்று சொன்னாலும் அதில் சுகமாக வசித்து கொண்டிருக்கிறான். அவன் எந்த காரியங்களை செய்தாலும் அது அவனை என்ன பண்ணுறதில்லை, கட்டுப்படுத்துவதில்லை. எந்த காரியங்களை செய்யாமல் விட்டாலும் அது அவனை என்ன பண்ணுறது, கட்டுப்படுத்துவதில்லை. அனைத்தும் ஈஸ்வர அர்ப்பணம் என்றும் செய்கிறான். அதாவது சர்வகர்மாணி அப்படின்னு சொன்னால் நித்திய கர்மா, நைஷ்டிக கர்மா அப்படின்னு சொன்னால், நித்திய கர்மானது என்ன, அன்றாடம் செய்ய வேண்டுவது,
அவை எல்லாவற்றையும் விடாமல் செய்ய வேண்டும், ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டால் பாவத்தை விளைவிக்கும். அதுபோல கர்மங்களை செய்யக்கூடியது நித்திய கர்மா. அடுத்தது பாவத்தை விளைவிப்பதான பிறகு நைமித்திகம். நைமித்திகம் சொன்னால் ஒரு நிமித்தத்துக்காக, ஒரு காரியத்தை உத்தேசித்து, ஒரு பலனை உத்தேசித்து, ஒரு செயல்பாட்டில் இத்தகைய முடிவுகள் வர வேண்டும், இதற்காக யோசித்து என்ன பண்ணுறேன், இந்த ஹோமத்தை செய்கிறேன், இந்த காரியத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நைமித்தமாக ஒரு நிமித்தத்தை குறித்து செய்வது நைமித்திக கர்மம். அடுத்தது காமிய கர்மம். காமிய கர்மம் என்று சொன்னால் ஒரு ஆசையை அடைவதற்காக செய்ய வேண்டிய ஒரு ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளுவதற்காக செய்ய வேண்டிய கர்மங்கள் காமிய கர்மம். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் அது காமிய கர்மம் என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமைக்கு இதை செய்கிறோம், சனிக்கிழமைக்கு இதெல்லாம் செய்யணும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைனா இந்த மாதிரி விரதம் இருக்கணும், அப்புறம் இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னால் காமிய கர்மத்தை எப்போவுமே ஒரு சரணாகதனுக்கு இது எதுவுமே தேவையில்லை. நமக்கு அதெல்லாம் செய்யணும், அனுஷ்டிக்கணும்னு அவசியம் இல்லை. நித்திய கர்மாவை விடாது அனுசரித்து நம்மளுடைய சரணாகதிக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய மனப்பான்மையை வளர்த்து கொண்டாலே போகிறோம். ஏன்னா நைமித்திக கர்மமும் காமிய கர்மமும் அங்கே எடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஆசைகள் என்னவோ அது நியாயமானதாக நம்மை அது அனுபவிக்க வேண்டுமா இருந்தால் அத்தகைய ஆசைகளை பெருமாளே பரம்பொருளே அதை என்ன பண்ணோம், தீர்த்து வைக்கும். இது நம்ம கேட்கணுன்னே அவசியம் இல்லை. நமக்கு எந்த வயசில் எது போல வசதிகள் வர வேண்டுமோ அத்தகைய வசதிகள் தானாக வந்துவிடும். நீ கேட்காமே வரும். இதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்குது, அவனுக்கு இதை கொடுக்கணுண்டா அப்படின்னு பெருமாள் என்ன பண்ண வேண்டார், யாரையோ கூப்பிட்டு சொல்லவே வேண்டாம். அவரோட நினைத்த மாத்திரத்திலேயே அது எல்லாருக்கும் எல்லா விதமான வசதிகளும் கிடைத்திடும். அது தேவையாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த தகுதி இருந்தால் தான் அது கிடைக்கும்னு சொன்னால். ஏன்னா பெருமாளுக்கு என்ன பேர், ஜெகத்பிதா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் தகப்பன். அவருடைய அனுமதி இருந்ததுன்னு சொன்னாலே, அவருடைய மனம் குளிர்ந்திருந்தாலே நமக்கு என்ன உண்டோ அதை அத்தனையும் கொடுத்துடுவார். அது இல்லாமல் நம்மளுக்கு தகுதியே இல்லை, சிலதெல்லாம் நம்ம கேட்குறோன்னு சொன்னால் அதில் நிச்சயமாக என்ன பண்ணாது, தலைகள் அணிந்தாலும் இப்போ உருண்டு பிறண்டாலும் அந்த தேவைகள் நமக்கு கிடைக்காது. அதனால் ஒரு சரணாகதனுக்கு காமிய கர்மா ஒருபொழுதும் அதற்காக ஈடுபட்டு எந்த விதமான உபாசனைகளும் எந்த விதமான விரதங்களையும் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது என்ன, நிஷித்தம். நிஷித்தம் என்று சொன்னால் விலக்கப்பட்ட கர்மாக்கள். சிலதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி கேட்டால், வனேரணே சத்ருஜலா கனிமத்தியே அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அளவில் காசு பணம் எடுத்துன்னு போகிறோம். அது இந்த காலத்தில் அந்த வார்த்தையே இல்லவே இல்லை. எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னையே அந்த கணக்கில், நம்ம கணக்கில் காசு இருந்தால் ஒரு சின்ன அட்டை இருந்தால் போகிறோம். அந்த அட்டையோட பாஸ்வேர்டு நம்மளுக்கு மனசுக்குள்ளே இருந்தால் போகிறோம். எந்த இடத்துல போனாலும் அந்த பாஸ்வேர்டை போட்டு அமைக்கினா அந்த ஊரில் நம்மளுக்கு காசு கிடைக்கும். அது இப்போ 100 பேருக்கு ததியாராதனை பண்ணணும், அதுக்கு உபகரணங்கள் வாங்கணும், அதுபோல் உள்ள காசாக இருந்தாலும் சரி, இல்லை 2-3 ஏழைக்கு அது நிறைய பாடம் சொல்லி கொடுக்கணும், அவளுக்கு புஸ்தகம் நோட்டு பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும், டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டு தரணும் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், கையில் மூட்டையில் பணம் எடுத்துகிட்டு காட்டு வழியே தனி வழியே நடந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அந்த வார்த்தைக்கு காட்டிலும், அதாவது எந்த முயற்சியை செய்வதாக இருந்தாலும், அது சிறப்பான முயற்சியாக இருந்தாலும் மேன்மையான முயற்சியாக இருந்தாலும் எல்லாராலையும் மெச்சத்தகுந்த முயற்சியாக இருந்தாலும் அத்தகைய முயற்சிகளை செய்யும்பொழுது அதற்கு திரவிய சகாயம் அத்தியாவசியம். அந்த அத்தியாவசியத்தை பெருமாளே சங்கல்பித்து கொடுப்பார். அவர் சரியான முறையில் யார்கிட்ட எந்த நேரத்தில் சொல்லணுமோ அந்த நேரத்தில் அது அங்கே அந்த காரியத்தை சிறப்பாக முடித்து தருவார் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், எந்த விதமான முயற்சி எடுக்க வேண்டாம். தானாக நல்லபடியாக இனிதே நடந்தேறிவிடும். அதனால் விடக்கூடிய கர்மாவை என்ன செய்யணும், விட்டு தான் வேணும். நிஷித்தம், செய்யக்கூடாத காரியங்கள், விலக்கப்பட வேண்டிய கர்மாக்கள், அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவை 4ம் என்ன, நித்திய கர்மா அனவசியம் செய்ய வேண்டியது, நைமித்திகம் ஒரு நிமித்தத்தை குறித்து செய்வது, காமியம் ஒரு சில ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக செய்ய வேண்டிய கர்மங்கள், அப்புறம் நிஷித்தம் விலக்கப்பட்ட கர்மாக்கள். இவை அனைத்தும் சர்வகர்மாணி. இந்த சர்வகர்மாணி எல்லா கர்மங்களையும் இவை எல்லாவற்றையும் செய்தாலும் சந்நியஸ்ய இவற்றை துறந்து சுகமாக நவத்வாரே இருக்கிறவன், அந்த 9 வாயிலுடைய புரியில் வசிக்கிறவன், எல்லாவற்றையும் இந்த எல்லா கர்மங்களையும் அப்படின்றது சர்வகர்மாணி. சர்வகர்மானியில் நம்ம தான் பார்த்தோம், நித்திய கர்மா,
நைமித்திக கர்மா, காமிய கர்மா, நிஷித்த கர்மா. இவை அதாவது நிஷித்தம் என்று சொன்னால் செய்யக்கூடாதவைகள், செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை கேட்டு நமக்கு என்ன சௌகரியங்கள் வேணுமோ அதை பெருமாளை என்ன பண்ணுவார், நமக்கு தேவையான நேரத்தில் தேவையானவற்றை கொடுத்து விடுவார். அதை கேட்டு வாங்கணுன்ற அவசியம் இல்லை, அவருக்கே தெரியும் இல்லையா. ஏன்னா அவர் தானே ஜெகத்பிதா. எல்லாருக்கும் எந்த 800 கோடி ஜனங்களுக்கும் என்ன வேணுமோ அதை நம்ம கேட்காமே அவளுக்கு தந்து விடுவார். அதே மாதிரி ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்காகவும் என்ன வேண்டாம், சில கர்மாக்களை காமிய கர்மாவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஒரு வசின்னு சொன்னால் பெருமாள் நம்ம பார்த்தோம், யோகினஹா, அப்புறம் யுக்தா, யோகயுக்தா வசி அப்படின்னு பெருமாள் அந்த யோகத்தினால் வசப்படுத்திய இந்திரியங்களை உடையவருக்கு என்ன வசி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அந்த மாதிரி சொல்லால் அவனை குறிப்பிட்டு பேசுகிறார். அதனால் அது என்ன காட்டுறது அப்படின்னு கேட்டால், அகங்காரம் மமகாரமின்றி ஈஸ்வர அர்ப்பணமாக ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் என்ன மன அமைதி எப்படி கிடைக்கும்? மனசில் ஞானம் நிலைத்த பிறகு தான் மனசில் அமைதி கிடைக்கும். ஞானம் நிலைப்பது என்பது உடனே இம்மிடியட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஓவர் த பீரியட் பழக்கத்தினாலேயே அந்த ஞானத்தினால் அமைதி சாந்தி கிடைக்குமா இருக்கும். அப்படி கிடைச்ச ஒரு யோகிக்கு அவன் எல்லா கர்மங்களையும் செய்து கொண்டே இருந்தாலும், ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும், எதையும் செய்விக்காமலும் இருந்தாலும், யாரான ஒருத்தர் செய்யறதுக்கு சகாயம் பண்ணாதவனாக இருந்தாலும் அவன் இந்த நவத்வாரே புரி, இந்த 9 வாயில்களை கொண்ட இந்த புரியில் வசிக்கின்றான் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்ல தரார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.